True Light Network. Truly beyond truth. அமெரிக்காவில் இருக்கும் ஜார்ஜியா மாகாணத்தில் உள்ள பெத்லஹேம் தேவாலயத்தில் கடந்த மாதம் போதகர் ஜேசன் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தொடர்ந்து பிரசங்கித்துள்ளார். அவர் வேதாகமத்தில் உள்ள அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து பேசியுள்ளார். அந்த வார இறுதியில் எதிர்பாராத விதமாக 400 பேருக்கும் அதிகமானோர் தானாக முன்வந்து ஞானஸ்நானம் பெற்றனர். Hey, listen, today is Baptism Sunday. We get to celebrate today. We've got a group of people who have given their lives to Jesus, and they are ready to go public with their faith today. So when they do that, when they come out of the water, this is how we celebrate, right? Let's practice. 1, 2, 3. இந்த நிகழ்வு அமெரிக்காவில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதை குறித்து போதகர் ஜேசன் பிரிட் கூறும்போது, Jesus began his ministry and was baptized. பெந்தேகோஸ்தே நாளில் 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தது போல இன்றும் அதே போன்ற ஒரு அர்ப்பணிப்பு ஏன் நடக்கக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியதாக கூறுகிறார். இந்த நிகழ்வு திட்டமிடப்பட்டதல்ல, இது பரிசுத்த ஆவியானவரின் செயல் மட்டுமே என்று ஆணித்தரமாக கூறியுள்ளார். வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையில் ஒவ்வொரு திருச்சபையிலும் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உண்டாக அனைவரும் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழ நாம் ஜெபிப்போம். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.